ஹலோ, வணக்கம் வீவர்ஸ். வெல்கம் டு எஸ்பி ஹோம் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம மீன் வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நாம் இப்போ பார்த்துடலாம். மீன் 2.5 கிலோ இருக்குது. ஜிலேபி கெண்டை இது வரமிளகா ஒரு 15 to 20 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், பெரிய பூண்டு ஒரு 3 பெரிய பூண்டு உரித்து வச்சுருக்கேன். செக்கு நல்லெண்ணெய், எஸ்பி ஹோம் ஃபுட் செக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இது கார்ன்ஃப்ளவர் மாவு, இதுவும் எஸ்பி ஹோம் ஃபுட்ஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது ஒரு 2 ஸ்பூனு. சோம்பு ஒரு 2 ஸ்பூனு. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி மசாலா எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வரமிளகா, 2 ஸ்பூன் சோம்பு, ஜீரகம், மிளகு, பூண்டு, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இதை நம்ம மிக்சியில நல்லா நைஸா மிக்சியில அரைச்சுக்கணும். மசாலா அரைச்சாச்சு. அரைச்ச மசாலா மீன்ல போட்டு இதோட எடுத்து வச்சா கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் இதில் போட்டுருக்கேன். தோசைக்கல்லை சூடு பண்ணியிருக்கேன், இரும்பு தோசைக்கல். அதில் செக்கு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். கொஞ்சம் சுற்றியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு பக்கம் வெந்து ஊற்றி அப்படியே திருப்பி விட்டுறோம். அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறோம். மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து வரமிளகா, மிளகு, ஜீரகம், சோம்பு, பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள் இது மட்டும்தான் போட்டிருக்கோம். வேறு மசாலா பொடியெல்லாம் எதுவும் கிடையாது. இது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தோசைக்கல்லில் செஞ்சுருக்கேன், இரும்பு தோசைக்கல்லில் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.